எஸ் சார், ஐ அம் பேக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நிறைய இமோஷன்ஸ் வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. சோகம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு சார். ஐ அம் லைக் ஹாப்பி தட் ஐ அம் பேக். இங்கே என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து என்னுடைய ஆசை. அதுதான் கம்முருவின் நாங்கள் கூப்பிட்டோம், அதுதான் பாலுவின் கூப்பிட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு இந்த பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருக்கு சார்? ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டில் வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எனக்கு வந்து கோவம் நிறைய பட்டிருக்கேன் சார் அந்த வீட்டில். அண்ட் கோவம் நிறைய பட்டிருக்கேன் வீட்டில். அதான் நல்லாவே பார்த்தோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமாம், நான் அதை மட்டும் தான் பார்த்தேன். ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் சார். அது பண்ணது வந்து சாண்ட்ரா. முதல்ல சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்கில் எல்லாரும் அந்த வீட்டில் என்ன வேண்டாம்னு சொன்னப்போ என்னை ஓடி வந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. ஆனா அவ வீட்டை விட்டு வெளியில போகும்போ இப்போ மட்டும் பேனிக் அட்டாக் வரலையா? அந்த பார்த்து பார்த்து பயந்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப கட்டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணிடுச்சு. வந்து இப்போ கொடுக்குறேன். நிஜமாலே அங்க கேட் கிட்ட வந்து போயிட்டேன் சார். போயிட்டு நான் அந்த நேரத்துல எனக்கு தோணுனது ஒண்ணுதான், இத்தனை நாட்கள் இந்த வீட்டுல இருந்திருக்கோமே. அந்த வீட்டை தான் சார் நான் வந்து பார்த்தேன். எனக்கு என்னன்னா நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல இருந்திருக்காங்க. பட் நான் என்னைக்குமே அந்த வீட்டுல நானாவது இருந்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் தனிமையை நிறைய நேரத்துல அனுபவிச்சிருக்கேன் அந்த வீட்டுல. ஸோ எனக்கு யாரும் வரல அப்படின்ற அந்த தாட்லாம் என் மைண்ட்ல தோணவே இல்லை சார். ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தட் ஹவுஸ். ஓகே, இந்த வீட்டுல இவ்வளோ நாட்கள் இருந்த அந்த மெமரிஸ் மட்டும் தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் சார். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் உங்களை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். அழகு, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு பேரும் போகலாம், போய் உட்காந்துக்கலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. சார், ஒரே ஒரு விஷயம் சார். இந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி போயிருக்கோம், இந்த இது பண்ணதுனால ஒருவேளை தப்பா நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய தாட்ஸ் வரும் சார். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க இருக்கிறதுனால தான் அந்த 90 நாட்கள் என்னால இருக்க முடிஞ்சது. ஸோ மக்கள் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் குறிப்பா தேங்க்யூ ஸோ மச். நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு லைவ் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து அம்மா, அக்கா அவங்க தான் கூடவே இருந்தாங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங். தேங்க்ஸ் ஃபார் இட்.